கேட்டகரியே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு கேட்டகரி, ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி. அக்ரிகல்ச்சர் ரொம்ப பசுமையான ஒரு ஆரம்பமா இருக்க போது அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில ஸ்டார்ட் பண்ண போறோம். உலகத்திலேயே வெளுத்து போகாத ஒரே சாயம் அது விவசாயம், விவசாயம், விவசாயம். ஓகே, சோ இந்த கேட்டகரியில நம்மளுடைய ஜூரி யார் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ we have மிஸ் அனுபமா வேம்பு அவர்கள். மிஸ்ஸஸ் அனுபமா வேம்பு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தறலோட can we have மிஸ்ஸஸ் அனுபமா வேம்பு on the stage please? Thank you so much ma'am. 2500 விண்ணப்பங்கள், அதிலிருந்து இவங்க தான் திறமைசாலின்னு அவர்களை அந்த தங்கத்தை எடை போடுற மாதிரி அவங்க தரத்தை எடை போட்ட நம்ம ஜூரிக்கு மீண்டும் ஒரு பாராட்டை சொல்லிக்கொண்டு இந்த முதல் விருது அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில யார் தர போறாங்க தெரியுமா? எஸ், தமிழ் சினிமால தனக்குன்னு தனி இடம் பிடித்த தரமான படங்களை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் அண்ணன் திரு எழில் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். விஜய் சார், அஜித் சார்னு எல்லா லீடிங் ஹீரோஸ் கூட படங்கள் பண்ணி நார்மலா இல்ல அதெல்லாம் ஹிட் படங்களாகி தனக்குன்னு ஒரு முத்திரையை வந்து பதித்தவர். காலங்கள் கடந்தாலும் இன்னைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவர்கிட்ட பேசும்போது தெரியும் அவ்வளவு நகைச்சுவை உணர்வு கொண்ட ஒரு மனிதரும் கூட, ரொம்ப நல்ல ஒரு மனிதர். இந்த அவார்டை நீங்க பிரசன்ட் பண்ண வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். ஸோ இந்த அவார்டு யாருக்கு நம்ம வழங்க போறோம் அப்படின்றத ஒரு ஏவியில பார்த்துடலாமா? எஸ், ஓவர் டு தி ஏவி ப்ளீஸ். மண்ணோடு பேசும் மொழியினை அறிந்தவர், மனதோடு மண்ணின் மரபினை சுமந்தவர் நாகரத்தினம். நலனை விதைத்து பலனை அறுவடை செய்யும் ஓர் அனுபவம் சார்ந்த இயற்கை விவசாயி. நாங்கள் வந்து நேச்சுரல் வே ஆஃப் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கிறோம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது நம் தமிழரின் வாழ்வியல். அந்த உணவை உண்மையோடு விளைந்திட செய்து மனிதனுக்கு மருந்தாய் மாற்றியவர் நாகரத்தினம். இந்த இளைய தலைமுறைகளை விவசாயத்தில் இறக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. அதுதான் எங்களோட கோல். ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையாய் தன் தோட்டத்தை மாற்றி விலை பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பதன் மூலம் விவசாயத்தில் பெரும் லாபம் பார்க்கலாம் என்கிற நம்பிக்கையை இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சென்று இயற்கை விவசாயத்தில் பல எல்லைகளை தொடும் திருமதி நாகரத்தினம் அவர்களுக்கு அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில் இந்த விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நம் சுயசக்தி மேடை. விவசாயி நாகரத்தினம் மாணிக்கராஜ் அவர்களை வானமுட்டும் கைத்தட்டல்களோடு வாஞ்சையோடு மேடை கிடைக்கிறோம். வாங்கம்மா. Thank you so much sir. Thank you ma'am. Ma'am, ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம் மேம். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து இயற்கை வழி வேளாண்மை குறைஞ்சது ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னால் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருந்தேன். 33 வருஷமாக விவசாயம் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து என்னோடய கணவர் எனக்கு ரொம்ப உறுதுணையாகவும் ஒத்துழைப்பும் கொடுத்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. நான் வந்து விருது அப்படின்னு நினைக்கல, நான் என்னோடய வேலையை கரெக்டாக செஞ்சேன். அதுக்குண்டான விருது எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விருதை வழங்கிய சக்தி மசாலா குரூப்புக்கும் பிராண்ட் அவதாருக்கும் என்னோட மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னும் நீங்கள் வெகு தூரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதற்கான ரெகக்னிஷன் உங்களை தேடி வரும் அப்படின்னு வாழ்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. Here we have agricultural category winner Mrs. Nagarathinam Manikaraj. Hello ma'am, congratulations. Hello sir. Hello ma'am. இவங்க ஆர்கானிக் ஃபார்மிங்கில் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 18 வருஷம் they have been into the field. உங்களோட இந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது விவசாயம் வந்து 33 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எங்களோட பாரம்பரிய பூமி தான். 33 வருஷமாக பண்ணுறதுல முதல் 10-12 வருஷம் வந்து எங்களோட மாமனார் என்ன மாதிரி பண்ணாங்களோ அதே மெத்தடில் பண்ணோம்.
என் ஹஸ்பண்ட் வந்து அவர் டாக்டர் மாணிக்கராஜ் வந்து பீடியாட்ரிஷியன். அவர் வந்து எப்போவுமே என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவார், குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, ஃபுட்டுனால தான் இருக்கும், இதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த டைமில் 2004 வந்து எங்களுக்கு ஒரு ஆர்கானிக் கோர்ஸ் ஒன்று அட்டன் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. 2 பேருமே அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறம் அன்னையிலிருந்து 2 பேருமே ஒரு மனசாக அதை அப்படியே நிறுத்திட்டோம். கெமிக்கல் ஃபார்மிங்கை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சொட்டு கெமிக்கல் கூட எங்கள் தோட்டத்துக்கு வரலைங்க. அதில் 2 பேருமே ஒன்றா இருந்து பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஃபார்மிங் இருக்குது. ஒன்று வந்து ஆர்கானிக், இன்னொன்று வந்து நேச்சுரல் வே ஆஃப் ஃபார்மிங். அது எப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி. அங்கே என்ன போட்டு சமைக்கிறாங்க, என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி தயாரிக்கிறாங்க எதுவுமே தெரியாது, அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆக்சுவலாங்க. ஆனால் நேச்சுரல் வே ஆஃப் ஃபார்மிங், இயற்கை வழி வேளாண்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சமையல் மாதிரி. நாமளே என்ன பண்ணுறோமோ அது எல்லாமே தெரியும். நம்ம எவ்வளோ போடுறோம், என்ன பொருள் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து படிப்படியாக முன்னேறிட்டு நீங்கள் அதுலேருந்து டிரைவ் ப்ராடக்ட்ஸாக ஜாம், பிக்கிள்ஸ் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. அது ரொம்பவே பாராட்டக்கூடியது. இதுலேருந்து உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க? நான் வந்துங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இயற்கையாக விளைஞ்ச பொருட்களை வச்சே தான் எங்கள் தோட்டத்தில் பல வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எந்த பொருளையுமே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவேன். இப்போது சப்போட்டா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, சப்போட்டாவாக விற்போம். அதுக்கு அடுத்ததாக வந்து அது கொஞ்சம் ரொம்ப பழுத்துச்சுன்னா ஜாமாக பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக அதை ட்ரை ஃப்ரூட்டாக பண்ணிடுவேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம். கோகோனட் ஆயில் பண்ணுறோம். கோகோனட் ஆயிலிருந்து நாங்கள் வந்து சோப்பு தயாரிக்கிறோம். இது மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேயும் நான் வந்து எல்லாமே மேலே போகிறதுக்கு காரணம் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். மெயினாக என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு தூண் மாதிரி நின்னாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு கொடி ஏறின மாதிரி தான். என்னோட சக்ஸஸ்க்கு வந்துங்க முழுமையாக என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், மெயினாக என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ். என்னோடய டாட்டர்ஸ் 2 பேருமே, அவரும் டாக்டர் தான், என் டாட்டர்ஸ் 2 பேருமே டாக்டர்ஸ் தான். ஃபஸ்ட்டு டாக்டர் வந்து பீடோடான்டிஸ்ட், குழந்தைங்களுக்கு பல் வைத்தியம் பார்க்குறது. இவங்க செகண்ட் டாக்டர், இவங்க வந்து நியோநேட்டாலஜிஸ்ட், நியூபார்ன் பேபிஸ்க்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க. மருத்துவ இதுலேயே இருந்தாலும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க. என்னை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். எனக்கு நான் என்ன நினைப்பேன், சில டைம் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனி முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன தொய்வு வரும்போது என்னோட டாட்டர்ஸ் வந்து என்னை தூக்கி விடுவாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, என்னோட பேரண்ட் பேத்திக எல்லாருமே சப்போர்ட்டுங்க. இப்படி ஒரு போர்டெல்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னோட டாட்டர்ஸ் எழுதுனது தான். ரொம்ப அழகா எல்லாம் எழுதுனது தான். வந்து இவர் தான் அந்த வேர்டுங்க எல்லாம் செலக்ட் பண்ணுறது, இவர் அதை வந்து எழுத்து வழியாக கொண்டு வர்றது என்னோட பேரண்ட் பேத்திக எல்லாம் பண்ணாங்க. அது இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோட கோவர்க்கர்ஸ் தோட்டத்தில் கண்டிப்பாக அவங்க எல்லாமே நம்ம இல்லை இல்லையா பண்ணுறவங்க வந்துங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கை விவசாயத்தை பற்றியே தெரியாது. ஆனால் நான் வந்து பல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இப்படி பண்ணலான்னு சொல்லும்போதுங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கமாக இருந்தாங்க. எப்படி இது வந்து இப்படி பண்ணால் செடி வளருமா, காய் அவங்களுக்கும் தெரியாது, பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. எத்தனை பேர் மேம் இருக்காங்க உங்களோட டீம்ல? ஓகே, அவங்களும் உங்களோட ஃபேமிலி மாதிரி? அதே மாதிரி தாங்க. நான் என்ன வந்து வெளியே கற்றுக்கிட்டு வந்து நம்ம சொல்கிறோமோ அதை வந்து அவங்க சிரத்தையாக எடுத்து அதை வந்து செஞ்சு அவங்களுக்கே வந்து அதனோட பலனை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மண்ணோட தன்மையில் வந்து என்ன மாற்றம் வந்திருக்கு, அதே மாதிரி இயற்கை வழி வேளாண்மை பண்ணுறதுல எந்த அளவுக்கு வந்து என்னால் வந்து சம்பாதிக்க முடியுது, அது ஒரு மெயின் ரீசன் இல்லைங்களா, ப்ரொடக்ஷன் அதிகமாகிருக்கு. ஸோ இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் சுயசக்தி விருதுகள் பிராண்ட் அவதார் மூலியமாக உங்களை இங்கே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. என்ன இப்படி அவார்டு வாங்கியிருக்கிறத பார்க்கும்போது நிறைய பேத்துக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டெஃபினெட்லி. ஏன்னா சாதிக்க முடியும், அக்ரிகல்ச்சரில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து என்னாலையும் ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்கு. அதை நிறைய விவசாயிகள் வந்து அதை எடுத்துகிட்டு போகணும், இன்னும் அது மாதிரி நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து அக்ரிகல்ச்சருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது நாங்கள் எல்லாருமே. கண்டிப்பாக யூ செட் an example மேம். நீங்கள் 2 பேரும் as a backbone for each other, you've set an example for the next generation. Hope it's going to spread.
Yes. Thank you so much. Thank you. Thanks a lot. Thank you. Shakti Masala வழங்கும் சூர்யா சக்தி விருதுகள் ஹோம் ரன் அவார்ட்ஸ் 2025 and initiated by Brand Avatar.